இன்னையோட டே இவ்வளவு கொடூரமா போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா லீவே போட்டுருப்பேன். காலம்பரை 8 மணிக்கெல்லாம் மேனேஜர் கால் பண்ணி பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சான்னு அப்டேட் கிட்ட பத்திர விட்டு அவரை சமாளிச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு போனா அதுங்களும் பழி வாங்கிருச்சு. அந்த சமயத்துக்கு என்னோட பிரெயின் வேலை செஞ்சதை பத்தி நானே ஷாக் ஆயிட்டேன். இப்படி எல்லாம் யோசிச்சு கவலைப்படாம காலம்பரை எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க இந்த பிரெட் எடுத்தா அதுல பங்கஸ் ஒரு பக்கமா கெட்டு போயிருந்துச்சு. அதுக்குன்னு என்ன தூக்கி போடவா முடியும்? நல்லா இருக்கிற பிரெட்டா பார்த்து எடுத்துட்டு புரோட்டீன் ஓட்ஸ்ல வச்சு அமுக்கிட்டு ஆக்சுவலா இந்த ஓட்ஸ்ல சுகர் சுத்தமா கிடையாதுன்னு நினைக்கிறேன். என் ரூம்ல பேசுறதுக்கு டவர் கிடைக்காது. இன்னைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஊருக்கு போறதுக்கு தக்கல்ல டிக்கெட் வேற போடணும். குளிச்சிட்டு சீக்கிரமா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பலாம்னு பார்த்தா மேனேஜர் ஒரு பக்கம் கால் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்களா பிரசன்டேஷன் என்னாச்சுன்னு கேட்க இன்னொரு பக்கம் தக்கல் ஸ்டார்ட் ஆகி புக் பண்ண முடியாம இருந்தேன். அப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா வைஃப் தக்கல் டிக்கெட் போட்டாங்க. இன்னொரு பக்கம் வாய்ஸ் ஓவருமே முடிச்சிட்டேன். அடுத்து என்ன ஆபீஸ்க்கு ஓட்டம் தான். அந்த பிரசன்டேஷன் என்ன முடிக்கிற வரைக்கும் மேனேஜர் என்ன விடுறதா இல்ல. இன்னொரு பக்கம் நான் என்ன முடிக்க மாட்டேன்னு சொல்றேன். அது வர மாட்டேது. என்ன பொறுத்த வரைக்கும் வைஃப் தான் லாஸ்ட் டைம் அந்த பிரசன்டேஷன் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லாம நானும் கிரியேட் பண்ணணும்னு பாக்குறேன். முடிய மாட்டேது. ஆபீஸ்ல ஃபுட் கோர்ட்ல கால் வச்சா சரியான கூட்டம். அடிச்சு பிடிச்சு புரோட்டீன் பற்றாக்குறையான சாப்பாடு சாப்பிட்டு ஆபீஸ் வேலைக்கு ஜம்ப் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்மளோட பஞ்சாயத்துக்கு வந்தேன். நேத்திக்கு சொன்ன மாதிரியே ஒன்னு ஒரே நாள்ல எக்ஸ்பைரி ஆக போற ஸ்கேன், இன்னொரு பக்கம் இந்த பிரசன்டேஷனை ஏஐ வச்சு கிரியேட் பண்றது. இது ரெண்டுமே மணிக்கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் 6 மணி ஆகியும் இன்னும் இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்கல. ஒரு கட்டத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்ட் லேடியோட ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாதுன்றத. ஸ்கேனோட ஒர்க்க பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் வெடிக்க விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா அதுல என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். மண்டை புகஞ்சு போனதுனால கொஞ்சம் மூஞ்ச கழுவிட்டு 5 பாக்கெட் புரோட்டீன்ல 3வது பாக்கெட்டை சாப்பிட்டு சாந்தவாகலன்னு முடிவு பண்ணிட்டேன். மேனேஜர் கிட்ட நாளைக்கு ஈவினிங் சீக்கிரமா லாக் ஆஃப் பண்ணிடுவேன் இப்பயே சொல்லிட்டேன். பிரசன்டேஷனை பத்தி கேட்டதுல என் சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை ஒர்க் ஆகலன்னு விட்டு போட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நைட் 9 மணிக்கு என்னோட சிஸ்டம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டாருங்க. அட பொங்கடான்னு சொல்லிட்டு மன நிம்மதிக்காக கிரவுண்டுக்கு வந்தேனா காசு செலவு பண்ணி புரோட்டீனை சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார்ந்து எப்படி துரந்தர சாங்க போட்டு ஒரு குறிக்கோளோட ஓட ஆரம்பிச்சனா வெச்ச குறி அடிக்கிறதுக்கு பாதியிலே நாக்கு தள்ளனாலும் ஒரு முரட்டுத்தனமான மோட்டிவேஷன்ல முடிச்சிட்டேன். பயங்கரமான வேர்வையில ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போனதுல ஆபீஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்டிங் இருந்த வேலையை முடிச்சிட்டு டாடா பை பண்ணி ஃபுட் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு நேரம் ஊருக்கு போயிருப்போம். வைஃப் எனக்காக விருந்தோட காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பிரெக்னன்ட் லேடியை மிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு மேனேஜர் நாளைக்கு கிளம்பற கால் பண்றேன்னு சொன்னதுனால நான் கடையை சாத்திரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களே இந்த வீடியோல 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வேலை அதிகமா இருந்ததுனால ஜிம்முக்கு விடுமுறையை விட்டுட்டு பாதியில தாங்க முடியாம வேலைக்கு விடுமுறையை விட்டுட்டு கிடைச்ச கேப்ல மன நிம்மதிக்காக ஜாகிங் பண்ணோம். ஜிம்முக்கு விடுமுறை விட வச்சுட்டாங்க. நானே விடல. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா பழனி படிக்கட்டு செதுக்கிறோம்ன்ற 100 நாள் வேண்டுதல்ல அரை சதத்தை முடிச்சு 51வது நாள் 50 நாள் வீடியோ போடுறது சின்னதா ஒரு பெரிய விஷயமா நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. நண்பர்களே என்னவா இருந்தாலும் நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு செய்யுங்க. நாளைக்கு பார்ப்போம்.